வணக்கம். நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நீங்க பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா, நம்ம கார்த்திகை தீபத்துக்கு பண்ணக்கூடிய நெல் பொரி, அவல் பொரி. இந்த நெல் பொரி, அவல் பொரி எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நெல் பொரி, அவல் பொரி இது ரெண்டும் இருக்கு இல்லையா, இதுக்கு பாதி பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வெல்லம் அளவுகள் சொல்றாங்க. நீங்க ஒரு டம்ளர் பொரி எடுத்தீங்க அப்படின்னா 4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் வைக்கணும். எல்லாரும் நினைப்பீங்க வெல்லம் ரொம்ப ஓவரா இருக்குமே அப்படின்னு. அப்படி இருந்தாதான் இந்த பொரி உருண்டை உருட்டுறதுக்கும் நல்லா இருக்கும், அதே சமயம் வெல்லம் அப்படிங்கிறதும் சேர்த்து சாப்பிட முடியும். இது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வெல்லம் பதம் பாத்தீங்க அப்படின்னா, கைகளில் எடுத்து உருட்டிட்டு ஒரு டேபிள்லையோ அல்லது நீங்க கேஸ் அடுப்பு மேலேயோ அல்லது ஒரு பாத்திரத்து மேலேயோ போட்டீங்க அப்படின்னா டங் அப்படின்னு ஒரு சவுண்டு வரணும். அந்த மாதிரி வந்த பிறகுதான் இந்த பாகு பதம் அப்படிங்கிறது கரெக்டான பதம். ஸோ இந்த அவல் பொரி, நெல் பொரி செய்யறது ரொம்ப ஈஸி. இது எல்லாத்துக்கும் மேல நெல் பொரியை பண்ணும்போது ரொம்ப கவனமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல உள்ள நெல் இருந்தது அப்படின்னா அந்த குப்பையெல்லாம் நீங்க கிளியர் பண்ணிட்டு பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நெல் குப்பை உள்ள போனாலும் வயிற்றுல போனாலும் கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க தயவு செஞ்சு நெல் பொரி பண்ணும்போது அந்த நெல் குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு பண்ணீங்க அப்படின்னா இந்த அவல் பொரி, நெல் பொரியை நம்ம வீட்லயே ஈஸியா செஞ்சு குழந்தைங்களுக்கு சூப்பரா கொடுக்கலாம். அவல் பொரி 150 கிராம், வெல்லம் 1 கட்டு, தேங்காய் 3 பத்தை பல்லு பல்லாக அடித்தது, சுக்கு பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பேன் வச்சிருக்கேன். இந்த பேன்ல இந்த நம்ம எடுத்து வச்ச வெல்லம் இருக்கு இல்லையா, இந்த வெல்லத்தை நாம இதுல ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இது கொஞ்சம் பாகு வெல்லம் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அதுல பாகு வெல்லம் ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அதுல கொஞ்சம் அந்த லைட் கலர், அதாவது ரெட் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் பாகு வெல்லம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு கிடைச்சா பாகு வெல்லம் வாங்கிக்க, இல்லைன்னா பார்த்து வெல்லமா பார்த்து வைங்க. இப்போ இதுக்கு தண்ணி நாம எப்படி ஊற்றணும் அப்படின்னா, சும்மா வெல்லம் நினைகிற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சமா ஊத்துனா போதுதா. பாருங்க, நான் இப்போ ஒரு டம்ளர்ல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி ஊத்துறேன். ஸோ வெல்லம் ஆல்ரெடி லூஸ் ஆகக்கூடியது. நீங்க தண்ணி நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுல கொதிச்சு ரொம்ப நேரம் ஆகும். அதனால இப்போ நாம வெல்லத்துல தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வெல்லத்துக்கு பாகு பதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டங் அப்படின்னு பதமும் சொல்லுவாங்க. அதாவது டங் பதம் அப்படின்னா என்னடா அது அப்படின்னு கேட்க நினைக்காதீங்க. இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, இந்த பாகு வந்த பிறகு அதை எடுத்து கையில உருட்டி ஒரு கீழே தரையிலையோ அல்லது சின்ன ஒரு டேபிள்லயோ போட்டோம்னா லைட் அந்த ஒரு டங் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வர மாதிரி இருந்தாதான் இந்த நெல் பொரி, அவல் பொரி அப்படிங்கிறதுக்கு பாகு பதம் கரெக்டா இருக்கும். ஏன்னா நெல் பொரியும் சரி, அவல் பொரியும் சரி ரொம்ப சாஃப்ட்னஸ் உள்ளது. நீங்க அதுக்கு பதம் கம்மியா வச்சுட்டீங்க அப்படின்னா உருட்ட முடியாது, கைகள்ல கிளற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த பதம் வச்சுட்டு உருட்டி அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்க. இப்போ பாருங்க, நான் பாகு பதம் பாக்குறேன். அது எப்படி அப்படின்னா, இப்போ எனக்கு நான் சும்மா தண்ணியில போட்டு பார்த்தேன். அந்த தண்ணியில போட்டு பார்த்த போது இந்த மாதிரி உருண்டையா வருது. இன்னும் கொஞ்சம் இந்த உருண்டை ஸ்ட்ராங்கா வரணும். அதாவது என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, டங் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி வந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். இப்போ அந்த பாகு பதம் பார்க்கறதுக்கு கூட நான் என்ன பண்ணிருக்கேன், தண்ணி வச்சு ஒரு கப்புல தண்ணி வச்சுக்கிட்டு இந்த வெல்லத்தை சொட்டணும் அப்படின்னா அந்த வெல்லம் அப்படிங்கிறது நகரக்கூடாது. நகராம டக்குன்னு அப்படி நின்றுட்டு அதன் பிறகு கையில எடுத்தா ஒரு ரஃபா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போதான் கரெக்டா இருக்கும். அப்போதான் அது பதமும் கூட. நான் ஏற்கனவே இது எல்லாமே அதிரசம் அப்படிங்கிறதுல கூட நான் என்னுடைய பாகு பதம் அப்படிங்கிறத முதற்கொண்டு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சில பேர் நினைப்பீங்க, ஒரு சின்ன நெல் பொரி, அவல் பொரிக்கு இவ்வளவு பேச்சு தேவையா அப்படின்லாம் கூட கேட்பீங்க. பட் எல்லாமே விஷயங்களை கரெக்டா சொல்லி தந்தா மட்டும்தான் கரெக்டா உங்களாலையும் செய்ய முடியும். என்னுடைய சேனலுடைய நோக்கமும் கூட. இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு பாகு பதம் காட்டுறேன், பாருங்க. இப்போ இது இருக்கு இல்லையா, இப்போ இது மாதிரி வந்த பிறகு நான் என்ன பண்றேன், இதை பாருங்க. அதாவது எப்படின்னா, பாருங்க, இன்னும் நமக்கு அந்த கம்பி பதம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இப்பதான் பார்த்தீங்களா, உருட்டுறதுக்கு வருது பார்த்தீங்களா. ஸோ இதை மாதிரி வரணும். ஸோ சவுண்டு வந்துருச்சு. கொஞ்சம் நமக்கு பதம் கரெக்டா இருக்கு. இப்போ இந்த நேரத்தை தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எடுத்து வச்ச
சுக்கு பொடி ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுலயே நான் ஆட் பண்ணிடுறேன். சுக்கு பொடி கொஞ்சம் ஜெரிமானத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சுக்கு பொடி போடுறோம். அடுத்தது ஏலக்காய் பொடி, அதுக்கு அடுத்தது இந்த தேங்காய். ஸோ தேங்காவை நம்ம இதுலேயே போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதுலேயே போட்டுட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு விரட்டின பிறகு இதை கொண்டு அந்த நெல் பொரி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அவுள் பொரி, அந்த அவுள் பொரியில் ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். இப்போ அதை ஊற்றிட்டு உருட்டுறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிட்டு இதில் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஆற வச்சு நாம் உருட்டணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதை பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து உருட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப நீங்கள் ஆற வச்சிடக்கூடாது. ரொம்ப நீங்கள் ஆற வச்சிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பதம் அப்படிங்கிறது ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா வெல்லம் வந்து ஒரு மாதிரி டைட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் உருட்ட முடியாது. மறுபடியும் அதை வந்து நாம் இது பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு தரமும் நீங்கள் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். அல்லது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அரிசி மாவு லைட்டாக தடவிக்கலாம். அரிசி மாவு தடவுனீங்கன்னா அப்படின்னா இந்த வெல்லத்தினுடைய கலர் மாறி ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நெய் தடவிட்டீங்க அப்படின்னா உருண்டை சாப்பிடும்போது அந்த நெய் வாசனையும் உருண்டையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்களா எப்படி அழகாக உருட்டை வருது பாருங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். இதில் வந்து இந்த பதம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமே. இந்த பதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடைகளில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நெல் பொரி, அவுள் பொரி அப்படிங்கிறது கார்த்திகைக்கு நம்ம வீட்டில் நாமளே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பார்த்தீங்களா எப்படி அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இதை ஃபுல்லாக உங்களுக்கு உருட்டிட்டு நான் காட்டுறேன். சுவையான அவுள் பொரி ரெடி. இதை மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அடுத்தது நெல் பொரி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? நெல் பொரி 150 கிராம், வெல்லம் 1 கட்டு, தேங்காய் 3 பத்தை பல்லு பல்லாக அடித்தது, சுக்கு பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன். இப்போ பாருங்க, இந்த பாகு வந்து வச்சாச்சு இல்லையா, நாம இதை வந்து இதில் கொட்டுவோம். ஸோ இதில் கொட்டும் போது உங்களுக்கு வந்து என்னன்னா எடுத்ததும் ஃபுல்லாக நீங்கள் கொட்டிடக்கூடாது. அதாவது என்னன்னா நெல் பொரியை விட அவுள் பொரியை விட நெல் பொரியினுடைய இது ரொம்ப பார்த்தா நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாகை கொட்டி கலரணும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் வச்சா கூட அந்த வெல்லத்தை நாம் வேணுங்க சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு நல்லது. இப்போது இதை ஃபுல்லாக கொட்டி கலரிட்டு உங்களுக்கு உருட்டுறதையும் நான் காட்டுறேன். பத்தலை, இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த வெல்லம் வந்து நமக்கு ஃபுல்லாக இருந்து தேவைப்பட்டிருக்கு. எல்லா வெல்லத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நம்ம அவுள் பொரிக்கு எப்படி வைக்கிறோமோ அதே அளவுக்கு தான் பாகு பதமும் அதே தான், அதே மாதிரி வெல்லமும் அதே அளவு தான் எடுத்துருக்கோம். சுக்கு, ஏலக்காய் பொடி, தேங்காய் இது எல்லாமே நாம் அதே அளவுக்கு தான் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுருவோம். ஸோ கிளறி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் ஆன பிறகு இதை உருட்டணும் அப்படின்னா நம்மளால் உடனடியாக உருட்ட முடியும். அதே மாதிரி நெல் பொரியில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. காரணம் என்னென்னா அந்த நெல்லுகளில் இல்லாமல் நீங்கள் பொறுக்கி வச்சுக்கிட்டு தான் செய்யணும். இப்போது இதை உருட்டுறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருட்டி வேணாலும் சைஸ் வந்து உருட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எப்படி அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ பாகு பதம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொரு தரம் நீங்கள் பண்ணும்போதும் இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு உருட்டினீங்க அப்படின்னா தான் கரெக்டாக அந்த கைகளில் வெல்லம் அப்படிங்கிறது ஒட்டாமல் நல்லா அருமையாக வர மாதிரி வரும். ஸோ எப்படி அழகாக உருட்டுறது பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப அழுத்தி உருட்டணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. கொஞ்சம் பவுலாக உருட்டினீங்கன்னா போதும். அதே மாதிரி ரொம்பவும்
போலாக உருட்டினீங்கனாலும் அப்படியே உதிர்ந்துடும். லைட்டாக மீடியமான ப்ரெஷர் கொடுத்து உருட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சுவையான நெல் பொரி எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கேன். இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.